எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பிறப்பால் உயர்வு அல்ல, பகவானின் திருவடிகளில் அன்பால் தான் உயர்வு என்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை ராமானுஜர் எப்படி காட்டினார், நிலைநாட்டினார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜருக்கு பல ஆச்சாரியர்கள். அதில் ஒருவர்தான் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி என்றால் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமான் வரதராஜ பெருமான், தேவாதிராஜ பெருமான், அந்த பகவானிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர்தான் திருக்கச்சி நம்பிகள். எத்தனை அன்பு என்றால் அந்த பகவானிடத்தில் பேசுவராம். அப்பேற்பட்ட அன்பை கொண்ட அந்த திருக்கச்சி நம்பிகள், அவரை கண்ட ராமானுஜர் பகவான் திறத்தில் இவருக்கு உள்ள அந்த பக்தியை கண்டு அவரிடத்திலே வணங்கி அவரை குருவாக கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பிகள் பிராமணர் அல்லர், அவர் சூத்ர குலத்திலே தோன்றியவர். ராமானுஜரோ பிராமணர். இருப்பினும் திருக்கச்சி நம்பிகள் பகவானிடத்தில் அப்படியே ஒரு ஈடுபாடு கொண்டபடியினால அவருடைய அந்த பக்திக்கு தோற்று அவரை குருவாக கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இதற்கெல்லாம் காரணம் ஆழ்வார்களுடைய அந்த ஈரச் சொற்கள்தான், ஆழ்வார்களுடைய அந்த திவ்ய நிலைதான், ஆழ்வார்களுடைய அந்த வரலாறு தான். ஆழ்வார்களில் தலையானவர் நம்மாழ்வார் என்று பார்த்தோம். அந்த நம்மாழ்வாரோ வேளாள குலத்தில் தோன்றியவர். அவருடைய சீடர் சிஷ்யர் யார் என்றால் மதுரகவி ஆழ்வார். அவர் பிராமண குலத்திலே உதித்தவர். அந்த மதுரகவி ஆழ்வார் ஒரு முறை வடநாட்டிலே யாத்திரையாக போயிருக்கிறார். அப்பொழுது ராத்திரி வேளையிலே தெற்கை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஒளியானது தென்பட்டது. அது என்ன ஒளி தெற்கு திக்கிலே என்று ஆராய்ந்து கொண்டு வர வடநாட்டிலிருந்து வந்து அந்த தென் திசையில் இருக்கக்கூடிய ஒளியை தேடி வருகிறார். அந்த ஒளியானது மறையவே இல்லை. அது இருக்கக்கூடிய இடமானது மேலும் மேலும் தெற்கே காண்கிறது. அவர் நாட்டினுடைய தென் எல்லையிலே வந்து சேர்ந்தார். ஆழ்வார் திருநகரி என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடம். அங்கு நம்மாழ்வார் ஒளி கொண்ட சோதியவாக அவர் காட்சியளிக்கிறார். அவருடைய பகவத் பக்தியை கண்டு இவர்தான் நமக்கு ஆச்சாரியர் என்று அவருடைய திருவடிகளிலே விழுந்தார். பிராமண குலத்தில் பிறந்த மதுரகவி ஆழ்வார் வேளாள குலத்தில் தோன்றிய நம்மாழ்வாருடைய ஞானத்தையும் பக்தியையும் கண்டு அவரிடத்திலே ஈடுபட்டு அவரை குருவாக தேர்ந்தெடுத்தார். அதே கணக்கில்தான் இங்கு ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளுடைய ஞானத்தையும் பக்தியையும் கண்டு அவரை குருவாக தேர்ந்தெடுத்தார். அவர் ஆசிரியிக்க ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பிகளை புகழாக கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் திருக்கச்சி நம்பி மறுத்தார். வரம்பை மீற வேண்டாம் என்று மறுத்தார். ஆனாலும் இங்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன என்றால், ராமானுஜர் திருக்கச்சி நம்பியுடைய பிறவியை பார்க்கவில்லை. பிறவியால் தாழ்ச்சி என்று நினைக்கவே இல்லை. பின்பு என்ன நினைத்தார்? திருக்கச்சி நம்பியினுடைய ஞானத்தையும் பக்தியையும் கண்டு அதனுடைய ஏற்றத்தை மனதால் உணர்ந்தார். ஆகையினால்தான் திருக்கச்சி நம்பிகளை ஆச்சாரியராக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதுதான் ஆன்மீக சமத்துவம். பிறவிக்கு ஏற்றம் கிடையாது, பண்புக்கு, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கு தான் ஏற்றம் என்பதை ராமானுஜர் நிலைநாட்டினார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.